அது. ஆனா இந்த பொண்ணு வந்து ஓவரா சீன் பண்ணிருச்சு அது. ஒரு சீப்பா இல்லையா, இந்த மாதிரி இல்லையா, இப்படிதான் கேம் ஆடுவீங்க ஆமா அப்படி ஆமா இப்படின்னு ஆமா பேசிடுச்சு. ஓவரா இது பண்ணிருச்சு. அதை பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு பண்ற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. ப்ரோ இந்த எஃப்ஜே வந்து காலைல யார்ட்ட சொல்லுவானுங்க ப்ரோ, அது ஏதோ வந்து விக்ரம் கேம் அது. இல்ல அதான் விக்ரம் எஃப்ஜே கேம் வந்து அது. காலைல சொல்லுவானுங்க மார்னிங் வந்து ஏதோ விக்கல்ஸ்ட வந்து இப்படி இது தலைனா நீதான் தலை, எதுக்கு அவர் வந்து எனக்கு வேலை சொல்றாரு அப்படின்னு கேட்பான். நம்ம அது பாத்தீங்களா அந்த வீடியோ யாரும்? அது சாண்ட்ரா கிட்டே ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சாண்ட்ராக்கு சப்போர்ட்டா எஃப்ஜே பேசுவான்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலா அவங்க பண்ண வேண்டிய வேலை முடிச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. விக்ரம் அது வந்து மத்த 2 பேர் கமருதீன் அப்புறம் இன்னொரு யாரு வெஷல் வாஷிங்ல இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட சொல்லாம சாண்ட்ரா கிட்ட போய் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க போய் இப்படி என்னது என்னமோ சொன்னானே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி உட்காராம நீங்க போய் செய்யலாம்லன்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, அப்படியா? இவன் என்ன ஆமா, அவங்க என்ன நினைச்சாங்க, நான் என் வேலையை முடிச்சிட்டேன், இப்ப நீ என்ன இங்க இருந்து அனுப்பிட்டு நீ நெக்லஸ் எடுக்கிறதுக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுக்கும் வாக்குவாதம் போச்சு. அது மாதிரி இந்த விக்ரம் வந்து சுபிச்சா கிட்ட சொல்லுவான், நம்ம ஏதோ வந்து டாஸ்க்ல வந்து அடிச்சா நீயும் அடி அப்படின்னு சொல்லியிருப்பான் போலயே. அதுவும் யாரோ போட்டிருந்தாங்க, இப்படி அந்த டெக்ஸ்ட்ல தான் சொல்லக்கூடிய ஆள் போட்டிருந்தாங்க. தான் ப்ரோ. எப்போ சொன்னாரோ தெரியல, ஐ டென்ட் see that. இல்ல அதான் அந்த ஃபைட்லாம் முடிஞ்சு சுபிக்ஷா ஏதோ அழுது முடிச்சுட்டு கடைசி அந்த இடையில ரூம்ல இருக்கும்போது தான், டீலக்ஸ் ரூம்லயே எங்கேயும் இருக்கும்போது தான் உள்ள வந்து கனி சுபிக்ஷா விக்ரம் இருக்கும்போது விக்ரம் வந்து சொல்லிப்பான் போல, டாஸ்க்ல வந்து பண்ணாங்களா அடிச்சாங்களா, நீயும் பாடி டாஸ்க்ல யூஸ் பண்ணி இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவான் போல சுபிக்ஷா கிட்ட வந்து விக்கல்ஸ். அதை ஓகே. ஒருத்தவங்க எடுத்து போட்டிருந்தாங்க. கிளிப் இருந்தா யாராவது இருந்தா போடுங்களேன். ஆனா சொல்லக்கூடிய ஆள் தான் படிச்சு பார்த்துட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். சொல்லக்கூடிய ஆள் தான், சொல்லக்கூடிய ஆள் தான். ஆனா இல்ல ப்ரோ, எனக்கு அதான் சொல்றேன்ல, டைரக்ஷன்ஸ் வந்து நீ பீப்புள் டைரக்ட் பண்ற விதமே தப்பா இருக்கு ஆக்சுவலி. போய் அடி, டாஸ்க்னா அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுலாம் எப்படிப்பட்டது இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு இந்த இது பிசிக்கல் டாஸ்காவே கொடுத்துட்டு போயிடலாம். இவங்களை இந்த கேரக்டர் கொடுத்து பண்ண சொன்னதே வேஸ்ட். வெரி பேட் ஆக்சுவலி திஸ் பீப்புள். எங்க வீக் 9ங்க இன்னுமாங்க எனக்கு புரியாம இருக்கும் டாஸ்க்லாம். ஹவு பேட் ஆர் யூன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு இதெல்லாம். இதுக்கு வந்து எந்த வேலிடேஷனுமே கொடுக்கவே முடியாது நம்மளால. இல்ல ரசிகன், இவங்களுக்கு இந்த கேரக்டர் ஓரியன்ட் வரமாட்டேங்குது. அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி இந்த சொப்பு ஜாமா விளையாட்டு, கயிறு தண்டுறது, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா ஏதாவது பண்ணுவாங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. இல்லங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்கன்றாங்க. இவர் வந்து நடிங்க யுவர் ஆக்டர்ஸ்ன்றாரு. எனக்கு நடிக்க வராதுங்கன்றாரு. யார் இந்த கயிறு தாண்டு சொன்னா டாஸ்க்ல? நான் சொல்லலப்பா. பாசிட்டிவ் வைப்ஸ். அந்த மாதிரி பண்ணலாம், கயிறு தாண்டுறது, அந்த கேரம் போர்டு தெரியுமா? கேரம் போர்டு கூட கஷ்டப்படுவாங்க, ஏம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலயே சொல்லுவாங்க இவர் வந்து, அதுக்கப்புறம் கேஸ்டிஸ் கார்டு அதுல கொண்டு வருவாங்க, ஏரியா அதை விடுங்க. ஆக்சுவலா அந்த டாஸ்க் வந்து எம்பரோ ரசிகன் அந்த டாஸ்க் வந்து ஆக்சுவலா வந்து டீம் பிரிக்கிறது இவங்க தான் பிரிக்கணுமே. ஆனா அவங்க சண்டை போடான்னு சொல்லி பிக் பாஸ் பிரிச்சு விட்டாராமே. உண்மையா ப்ரோ அது? அதாங்க, இவங்க அடிச்சுட்டு சாவாங்க. அதுக்காக தான் அவர் பிக் பாஸே பிரிச்சு ரோலையும் கொடுத்து விட்டுருக்காரு. ஆமா சொல்லியிருந்தா அவர் பிக் பாஸ் இருந்தார் போல. இப்ப என்ன தெரியுமா, இப்ப வந்து நீங்க டீம் ஏ டீம் பி பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி வந்து டீம் ஏ வந்து குவைட் ஸ்ட்ராங். பாத்தீங்கன்னா உங்களுக்கே இது பாத்தீங்கன்னா அந்த மாடர்ன் டீம் தான் ஸ்ட்ராங் ஆக்சுவலி. அவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ஆமா பார்த்தேன். ஏன்னா இப்போ ரவுண்ட் 1 அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் 2 இன்னைக்கு எப்படின்னு தெரியல. நெக்லஸ் இன்னைக்கு அவங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டே தூக்கிட்டாங்க போல நெக்லஸ். வந்துரும் அது. இல்ல இப்ப இந்த வாரம் யாராவது ஒரு ஆள் போனா அடுத்த வாரத்தை கண்டிப்பா 2 நாமினேஷன் இருக்கும் தானே? எனக்கு இந்த வாரமே 2 போகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இந்த வாரமே 2 தூக்குனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்ல பிக் பாஸ் திட்டினது கொஞ்சம் சுறுசுறுப்பா இவரு கானா வினோத் ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்ல, பாட்டுலாம் பாடிட்டு, அப்புறம் திரும்பி போய் தலையில கை வச்சுட்டு ப்ரோ ஒரு 10 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களே மாறிடுவாங்க ப்ரோ. அது அவரே சொன்னாரு, பிக் பாஸே சொன்னாரு, ஒரு 10 நிமிஷம் தான் உங்களால தாக்கு பிடிக்க முடியுது கேரக்டர்லாம் கழுவி ஊத்திட்டாரு ப்ரோ. நான் பாலிடிக்ஸ் பேச
ப்ரோ திரும்பி இந்த பாலிடிக்ஸ் சீசன் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு போயிட்டு இருப்பாரு. இந்த சீசன் பிக் பாஸே தெரியும் இவ்வளவுக்கு பிக் பாஸே கஷ்டப்பட வச்ச சீசன் இவங்க தான் ப்ரோ. அவரே சொல்றாரு பாருங்க வாயை திறந்து. அப்ப நிறைய ஓடி இருக்கு போல என்ன ரசிகன் ப்ரோ. விஜய் சேதுபதி சாருக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் நிறைய ஓடி இருக்கு போலண்ணே உள்ளுக்குள்ள இந்த ப்ரோ வீக்கெண்ட் ஆமா எபிசோட்ல. எடிட்டடு ஒன் டே டிலே எடிட்டட் வெர்ஷன் பாக்குற நம்மளுக்கே ஒரு கடுப்பு ஏறுத்தணும். அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்க அவங்களுக்கு இப்படி அவனுக்கு இருக்கும். அதானே எவ்வளவு ப்ரோ, காண்டாகும். அது எத்தனை டீம் அதுவும் இருப்பாங்க அவனுங்க சம்பளம் வேற குடுக்குறானுங்க. ஒரு ப்ரோ. அது ஒரு நாளைக்கு நாளைக்கு 15,000 12,000 12,500 சம்பளம் வேற இவங்களுக்கு. டே கணக்கு சம்பளம் போய்கிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப யோசிச்சு பாருங்களேன். இவங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, யூ நீட் டு பி ஆக்டர்ஸ், யூ நீட் கொடுத்த ரோல்ல பண்ணணுன்றாங்க. இவங்களுக்கு அந்த ரோல்ல வந்து கேரக்டரை ஹோல்ட் பண்ணவே தெரில. அவன் டெய்லி லைஃப் வந்து அந்த ரோல்ல இருக்க கேரக்டரை வந்து இப்போ வீட்டில் வந்து இந்த வேலையை பார்த்தா என்னென்ன பண்ணும் அப்படின்ற போது எப்போ பாரு கோபால் கோபால்னு சொல்லிட்டு இருந்தா அந்த கேரக்டர் கிடையாது. அந்த கேரக்டர் படத்தில் என்ன அது ஒன்று தான் பண்ணுச்சா? தே கேன் ஆக்சுவலி ஷோகேஸ் எவ்ரி திங் எல்ஸ். இப்போ வந்து சுபிக்ஷாக்கெலாம் நான் நேத்து சொன்னேன், சூப்பர் கேரக்டர், நாகேஷ் கேரக்டர் ஹைப்லேயே இருந்தாலே முடிஞ்சிருச்சு. அது யூனிட் பி இன் ஃபுல் ஹைப் மோட், அவ்வளோதான். ப்ரோ அந்த கேரக்டர்லாம் டான்ஸ் தானே. கோபால் அந்த யாரு அவங்க பேரு பத்மினியா? கனி கனி அதான் பத்மினி. பத்மினி கேரக்டர் டான்ஸ் ஆட வச்சு அவங்க ஆப்போசிட் டீம் கவர்ந்து இந்த பக்கம் நகையை எடுக்க வைக்கலாம். அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்பர்ஸை குறைச்சி இவங்க அதை ஸ்டீல் பண்ணணும், அவ்வளவுதான். See, that is the task. உனக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேரக்டரே ஒரு டாஸ்க். யூ நீட் டு லிவ் தட் கேரக்டர். இப்போ வந்து இவங்க சாண்ட்ரான்றவங்க அந்த கேரக்டர்லயே ஒரு டான்ஸ் ஆடலாம்ல. டான்ஸ் ஆடி அந்த கேரக்டர்ல டான்ஸ் ஆடலாம், கேரக்டர்லயே பேசணும், வாக்கிங் அரௌண்ட் ஸ்டைலை மாத்தலாம், என்னென்னமோ பண்ணலாம். எம்ஆர் ராதாலாம் சூப்பர் கேரக்டர். நீ ராஜு பண்ணது பார்த்துருந்தா தெரியும். ப்ரோ சரியான கேரக்டர் ப்ரோ. ப்ரோ தாத்தா பேசணுமா ப்ரோ? சூப்பரா பண்ணிருப்பான். வாங்க தாத்தா. தாத்தா சொல்லுங்க. வாங்க தாத்தா. இவங்க எல்லாம் ஒரு ஆக்டர்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, அந்த டீமை தாங்க உதைக்கணும். என்னென்ன கேரக்டரைசேஷன் அதை எவ்வளவு அழகா இந்த நகை திருட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தர்மி கேரக்டர் சொன்னீங்க, பத்மினிமா கேரக்டர், சரோஜா தேவி அம்மா கேரக்டர், எதுவுமே ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லைங்க. இல்ல தாத்தா, இவங்களுக்கு உள்ள கூப்பிட்டு அந்த கேரக்டர் என்னன்னு இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப் வர போட்டு காட்டியிருக்காங்கண்ணா. ஆமா, ரம்யா சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லி காட்டிக்கிறாங்க. ரம்யா சொன்னாங்களே, அது பார்த்தும் கூட எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அவங்க பரவாயில்ல, படம் பார்க்கல. இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் தில்லான மோகன் நம்மள் பார்த்திருப்பாங்க. டிவியில போட்டு அடிக்கிறானுங்களே, எவ்வளவு படங்கள் பார்த்திருப்பாங்க. சூப்பரா செய்யலாம். எனக்கு சபரியே ஹோல்ட் பண்ண மாட்டாங்க கேரக்டர். குணா கமல்லாம் சூப்பரா பண்ணலாம். ஆனா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு அந்த ஸ்டேஜ். ஆனா சொல்லிட்டாரு ரசிகன், நீங்க எல்லாம் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் உங்களை வந்து போட யோசிப்பானு இதுக்கு இந்த மாதிரி சொன்னதே கிடையாது எந்த சீசன்லயும். இவங்க வந்த காரணமே நடிக்கதான். இல்ல ப்ரோ, அங்க வந்து பிக் பாஸ் வாங்கியிருப்பாரு. ப்ரொடியூசர் டைரக்டர், பிக் பாஸ் ஷோ ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க உட்காந்து கழுவி ஊத்திருப்பாங்க. என்னையா நடத்துற நீ ஷோவை? உன்னைய நம்பி ஆள் கொடுத்தா இப்படிதான் நடத்துவியா? இதெல்லாம் ஒரு ஆளா? எதுக்கு எடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதை அப்படியே கொண்டு வந்து இங்க கக்குறாரு. ப்ரோ இல்ல ப்ரோ, அது சுபிக்ஷா விடுங்க, ரம்யா விடுங்க, மீதி இருக்க எல்லாரும் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், எல்லாமே ஆக்டர்ஸ் தானே ப்ரோ. எல்லாம் சீரியல் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த என்ன சொல்றது, இந்த பிரஜன்லாம் பாத்தீங்கன்னா D3 மூவி பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன ஆக்டிங் பிரஜன்லாம். அதுவும் சபரிலாம் என்ன ப்ரோ அந்த லிவிங் ரூம்ல பண்ணாரு தெரியுமா? சபரியும் சரி லிவிங் ரூம்ல பண்ணாங்க தெரியுமா? அந்த இன்ட்ரோடக்ஷன். ஆமா ஆமா ஆமா, அதுல சூப்பரா ஹோல்ட் பண்ணாங்க. பட் ஆனா ஆஃப்டர் தட் ஐ டிடன்ட் see சபரி. ஐ டிடன்ட் see that குணா சபரி. எங்க போனாரு? தாத்தா சொல்லுங்க தாத்தா. பிரஜனும் அதேதான், அங்க பண்ணாரு. பட் நாட் இன் ஆஃப்டர் தட். சொல்லுங்க தாத்தா. இல்லைங்க, தாசில் பண்ண ஆசை ஆனா மாடு மேய்க்க தான் வாச்சுதுன்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க நடிக்கணும்னு ஆசை, அதுக்குண்டான எஃபர்ட் பண்ணல. இவ்வளோ ஒரு ஸ்டேஜ் எங்க 100 கோடி ரூபாய் படத்துக்கு சமானங்க இந்த படத்துல. இது சீரீஸ்ல வருதுக்கு இந்த சீசன்ல. அதுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது சொல்றாரு அவரு, பாயிண்டா எடுத்து வச்சு விளாசினாரு. மேக்கப்பு, காஸ்டியூம், அதுக்கேற்ற ஆக்சசரிஸ் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு உள்ள படத்தையும் போட்டு காமிச்சா இவங்க பண்றது அவங்களுக்கு சாரிங்க. ப்ராம்ப்ட் பண்ணி 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 டிவியில் நிஜமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சினிமாவில். சம்டைம்ஸ் வென் டிவி பீப்புள் கம், ஏன்னா அந்த ப்ராம்ப்டிங் பண்ணுறப்போ நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப கஷ்டங்க அது.
அதனால இவ்வளோ டேர்ன் ஓவர் வரணும்ட்டு யார் வேணா கூப்பிட்டு நடிகர்னு சொல்லிடுறாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது அவங்க நிறைய தேர்ந்து வரணும், இல்லை பேஷன் இருக்கணுங்க. தர்மி கேரக்டர் அந்த அம்மாவுக்கு தெரியல, ஷி இஸ் நாட் அன் ஆக்ட்ரஸ். ஆனால் அது போய் கேட்டு கேட்டு பண்ணிட்டு பண்ண முடியலன்னு வருத்தப்படுது. அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஏதாவது கூச்ச நாச்சம் இருக்குதா? பார்வதிலாம் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன்றாங்களே. அது அந்த கேரக்டர் எவ்வளோ கொலை பண்ண முடியுமோ அது பண்ணதான் லாய்க்கு எல்லாரும் பண்ணுறாங்க. பார்வதி மட்டும் சொன்ன என்ன பிரயோஜனம்? இவர் அவ்வளோ பெரிய காமெடியன். எந்த காமெடியனும் எம்ஆர் ராதா அது டைமிங் பார்க்காம வரவே முடியாதுங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. அவர்லாம் வந்து என்சைக்ளோபீடியா. நீங்க சொன்னீங்களே ராஜு எவ்வளோ அழகா பண்ணாரு. ஆமா தாத்தா, ராஜு வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருப்பாரு. ராஜுவோட அந்த மாடலேஷனா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்டைல், கால் மேல கால் தூக்கி போடுறது, ராஜுவோட கவுண்டர்ஸ் உட்கார்றதுங்க. அவர் சோஃபால உட்கார்றது பாத்தீங்கன்னா கூட அப்படி இருக்கும். ஒவ்வொரு மாத்திருப்பாரு நிமிஷமும் அந்த அதுக்குன்ட்டு. கேரக்டரா இருக்கணும். எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் கொடுக்கல சீசன் 4ல. எனக்கு வந்து ராட்சசம் கொடுத்தாங்க. அந்த ராட்சசம் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அது மாதிரி நம்மளே யோசிச்சு அதுக்கு நம்மளே மேக்கப் போட்டு தான் பண்ணோம். அதுல அந்த மாதிரி பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே போட்டி போட்டு செய்யறப்போ நமக்கும் வந்து செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாம் சொத்தையா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இதுல யாரா ஒருத்தர் புத்திசாலித்தனமா ஃபுல்லா தூக்கி சாப்பிட்டுருக்கலாம் எல்லாரையும். ரொம்ப ஈஸிங்க இந்த சீசன் வின் பண்றதுக்கு. எக்ஸாக்ட்லி. விஜிஸ் பேசுங்க விஜி. ஆக்சுவலா இப்ப குடுத்திருக்க எல்லாமே வந்து பயங்கர ஃபேமஸான மூவிஸ்ல இருந்து ஒரு கேரக்டர். நான் நிறைய இன்டர்வியூ பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மூவியை நான் 100 தடவை பார்த்திருக்கேன், 20 தடவை பார்த்திருக்கேன், 30 தடவை பார்த்திருக்கேன், 50 தடவை பார்த்திருக்கேன்னு சொல்லி. இவங்க கொடுத்துருக்க எல்லா மூவியுமே ஆல்ரெடி 100 நாள் அந்த கிட்டத்தட்ட அவ்வளோ ஓடி இருக்க மூவியோட கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு நிஜமாவே ஆசை இருக்குது, நடிக்கணும்னு ஆசை இருந்தா எத்தனை படம் பார்த்திருப்பாங்க, அதுல என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதாவது தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனா ஒருத்தருக்கு கூட ஒண்ணுமே தெரியாது. நல்லா நேரத்துக்கு ஐயோ அதை சொல்லக்கூடாது, வேண்டாம் வேண்டாம், நான் எதையாவது சொல்லி வச்சுட்டு பின்னால வந்து என்ன எதுவும் திட்ட இல்ல போறாங்க. இல்ல என்னோட இது எண்ணத்தை இது இது எல்லா கண்டஸ்டையும் திட்டலாம் நீங்க இந்த ஸ்பேஸ்ல. கவலையே பண்ண வேணாம், நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லை, நம்ம ஏதாவது திட்டிட்டு ரெக்கார்டிங் கேட்டு வந்து பின்னால வந்து கமெண்ட போட்டு திட்டினா அது நம்மளுக்கு ஆகாது. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தருவில்ல. எனக்கு வேணாங்க. என்னாலாம் வந்து பேசுறது கேட்க முடியாது. அது என்ன சொல்றது, அது இந்த எல்லா கேரக்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே 100 நாள் ஓடின மூவிஸ் தான். அந்த கேரக்டர் தான் எவ்வளோ. இந்த தருமி கேரக்டர்லாம் என்ன மாதிரி கேரக்டர், நாகேஷ் எப்படி நடிச்சிருப்பாரு நிஜமாவே வந்து. அதுல வந்து இந்த தாத்தா அவரு சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான், இவங்க ஒரு ஆளு புத்திசாலியா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் சொல்றது அழகா இந்த சீசனை வந்து வின் பண்ணிட்டு போலாம். இதுல காம்படிஷனே கிடையாது உண்மையை சொல்லணும்னா. இவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் நல்லவங்கலாம் யாரையுமே சொல்ல முடியல. ஐயோ இவங்க நல்லா பண்றாங்களே, இவங்க ஷோ ரன் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கொஞ்ச நேரத்துல அவங்க நம்மளை தூக்கி குப்பையில போடுற மாதிரி தான் பண்றாங்க. யாரையுமே வந்து இவங்கள பிடிக்குதுன்னு என்னால சொல்லவே முடியல. கொஞ்ச நாளைக்கு இவங்கள பிடிக்குதுன்னு சொன்னோம்னா நம்மளையவே வந்து வச்சு உனக்கு அவங்கள பிடிக்குதா, நீ அவங்கள தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. என்ன சொல்றது, ஒரு டிக்கெட்டு கூட உருப்படியா இல்ல. இத வந்து நிஜமாவே இவ்ளோ செலவு பண்ணிட்டு இவ்ளோ பேர்த்த உட்கார வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து நம்மள 24 மணி நேரம் பார்க்க வச்சு, இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. இதை எப்படி இப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம இப்படி புலம்பிக்க வேண்டியதான். நம்ம நம்ம வேலையை விட்டுட்டு வந்து இங்க உட்காந்து இதை பார்த்து ஸ்பேஸ் போட்டு 4 பேர்த்திட்ட அடி வாங்கி என்ன கிடைக்க போகுது நம்மளுக்குன்னு தான் தெரியல போங்க. எக்ஸாக்ட்லி, நானும் அதே தான் தாட்டுறான். இவங்களுக்காக உட்காந்து முட்டு கொடுத்து உட்காந்து வேற பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ அது கை வச்சது தப்பு, இது வந்து கால் வச்சது தப்பு அப்படின்ட்டு. அது அவங்கதான் பாவம் இந்த சீசன்ல. சொல்லுங்க. அடுத்த சீசன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடுத்த சீசன்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உள்ள வந்துருவாங்க. நீங்க இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும், நீங்க அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும். அதை பார்த்துட்டுமே அடுத்த கண்டஸ்டன்ட் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க அந்த சீசன்லாம். லிட்டரலி இப்ப அப்படிதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டோ, அந்த போட்டோல வந்து பேரு, அது பேரு கூட ஒரிஜினல் பேர் இருக்காது, வேற ஒரு பேர் இருக்கணும். இந்த கேரக்டர் மாதிரி நடிக்கணும்னு தான் அந்த லெட்டர்ல இருக்கும். இதை இவங்க டெவலப் பண்ணுவாங்க. இதுக்கு முந்தின சீசன்ல இந்த மாதிரி கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த ட்ரெஸ் வருது பாத்தீங்களா, அதாவது லாஸ்ட் லெட்டர் வரும். அந்த ட்ரெஸ் வர்றதுல அந்த போட்டோ வரும், கேரக்டரோட போட்டோ வரும். இப்போ அஜித்னா அஜித் போட்டோ, அந்த மாதிரி போட்டோஸ் தான் வரும். அதை வச்சுதான் இவங்க அந்த கேரக்டர்ல இவங்க பண்ணணும். இவங்களை கூப்பிட்டு
உள்ள வச்சு விளக்கி வீடியோ போட்டு காமிச்சு எல்லாம் இல்ல இல்ல பண்ணியும் எனக்கு 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 என்னன்னா இந்த டாஸ்க் வந்து அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்க ஒண்ணு திருடுறதுன்னு வச்சிருந்தீங்கன்னா அது திருடுற டாஸ்காவே வச்சிருந்துருக்கணும். இந்த கேரக்டர் அது ஓரியன்ட் அது போனதுனாலதான் கூட இவங்க எதுவும் எய்ம் பண்ணல. இல்லையே. அது திருடுறது கூட அவங்க எய்ம் இல்ல. அவங்க எய்ம் எங்க தெரியுமா இருக்கு? அடுத்த வாட்டி தலை டாஸ்க்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ணக்கூடாது அதுலதான் இருக்கு அவங்க எய்ம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த டாஸ்க் உருப்படியா விளையாடுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. இவங்க மோட்டிவே நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கணும், இல்ல நாமினேஷன்ல இவங்களை போடணும். இதுதான் இவங்க மோட்டிவ். ஒரு நிமிஷம் தாத்தா சொல்லுங்க அதுக்கு தாத்தா. யார் இடம் இல்ல இல்ல. சரி okay. தாத்தா சொல்லுங்க தாத்தா. இவங்களுக்கு திருடுறதா மோட்டிவ், தடவுறது தான் மோட்டிவ். ஏங்க அந்த கேரக்டரோட பேசிக் என்ன, அதை வச்சுட்டு இந்த கேம் ஷோக்குள்ள இந்த டாஸ்க்குள்ள அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது தான் விஷயம். பாரு வந்து பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கிறாங்க. கோவைசர்ல வந்து அதில் என்ன கேரக்டர், இல்லை பத்மினி என்ன கேரக்டர், தான் தான் பெஸ்ட்ன்ற ஒரு அகம்பாவம் உள்ள ஒரு கேரக்டர் அது. தர்மி அவரோட மெயின் இதுவே வந்து ஓகே இதுதான் அதுக்கு பேர் என்ன, இந்த நெக்லஸ் 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 அப்படின்றது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டருக்கு அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணுறாங்களோ. நீங்கள் சொன்னீங்களே ஃபோட்டோ தாங்க வரும், ஆமா அதுவும் செகண்ட்ஸ் கூட கிடையாது. இப்போ சீசன் 4ல் டான்ஸ் ஒன்று வரும். அந்த பொட்டிக்குள்ள துணி இருக்கும், அந்த துணிக்கு அடியில் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி போய் ட்ரெஸ்ஸு போடுறதுக்குள்ளே சாங்கை போட்டுருவாங்க. அந்த சாங்குக்கு ஒரு 10 செகண்டுக்குள்ளே வந்து நிற்கணும், அந்த ஸ்டேஜில் நின்று ஆடணும். அந்த சாங்லாம் பாதி பேர் நான் நான் எனக்கு பாதி சாங்கே தெரியாது. அதுவும் நான் ஆடின சாங் என்னன்னே தெரியாது. ஏதோ ஒன்றத்தை ஒப்பேற்றணும். அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஐயோ இன்னும் அது வேற இருக்கா? டான்ஸ் வேற சுத்தம். அட்லீஸ்ட் இதோட சேர்த்து சாம் இன்னும் அந்த மெர்ச் பண்ணிருக்கலாம் அந்த இல்ல டான்ஸ் வேற. இன்னும் அந்த கொடுமையை வேற பார்க்கணும் நம்ம. அது இருக்கு, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமான்ஸ் இருக்கு. எப்பா எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த டாஸ்கே அந்த மாதிரிலாம் வைக்காதீங்கன்றேன் நான். இவங்களுக்கு அது வரல. நீங்க வராத டாஸ்க் கொடுத்தீங்கன்னா இவங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்க அடிச்சுக்கங்கடா, அடிச்சுக்கிட்டு யாருக்கு காயம் அதிகமா வருதோ நாங்க அவங்கள உள்ள வெளியே அனுப்பிச்சிடுறோம், கம்மியா இருக்கிறவங்க உள்ள வச்சுக்கிறோம், அப்படி வேணா பண்ணலாம். நான் 2-3 நாளாவே வெறுத்துட்டேன் ப்ரோ இந்த டாஸ்க் இப்படி கொடுத்தோன்னே. நான் அப்பவுமே நினைச்சிட்டேன் இது தேராது போல. ஏன்னா டாஸ்க் லெட்டரை படிச்ச அடுத்த செகண்டே உங்க பிளான் வந்து என்ன வந்துச்சுன்னா நாமினேஷன்ல வரணும், நாமினேஷன்ல வரக்கூடாது. இவ்வளவு நாள் ஆயிடுச்சுடா, 80 நாள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80 70 நாள் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 70 நாளுக்கு அப்புறமா வந்து நீங்க நாமினேஷனை பத்தி கவலைப்படுறீங்கன்னா நீங்க எந்த லெவல் ஐக்கியம் உங்களுக்கு இருக்குன்றதே தெரியல எனக்கு. அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடையாது. இவ்வளவு நாள் வரைக்கும் ஒருத்தர் மேல கூட ஒருத்தர் கான்பிடன்ஸ் ஃபீல் பண்ணல. ஓகேவா? சரி, நான் இவ்வளவு தூரம் வந்து என்ன மக்கள் சேவ் பண்ணி இவ்வளவு 3 வாரம் போதும், 2 வாரம் போதும். 2 வாரத்திலேயே அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா உள்ள வந்துட்டாங்கன்னா 3வது வாரத்துல இருந்து அவங்க நாமினேஷன் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்களுக்கு இல்லை. அப்படின்ற போது இன்னமும் அந்த நாமினேஷன் வச்சு பயந்துக்கிட்டு இவங்க வரக்கூடாது, இவங்கள போட்டுறணும், இனிமேல் இவங்க நாமினேஷனை பண்ணி ஒரு காரணத்தை சொல்லி போட்டா மக்கள் வெளியே எடுத்துடுற மாதிரி. அதுவும் மக்கள் எண்ட் ஆஃப் த டே மக்கள் கையில இருக்கு. மக்களுக்கு நம்ம எப்படி என்டர்டைன் பண்ணி அவங்கள வந்து நம்ம வசம் திருப்பி நம்மளை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதும் தெரியல எங்களுக்கு. அப்பயுமே பார்த்துட்டேன். அதான் 2 நாளா ஸ்பேஸ்ல கூட எதுவுமே நான் அவ்வளவா பேசவே இல்லை. ஒண்ணுமே இல்ல அதுக்கு சான்ஸ் டீம் சைடு தானே கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்கு என்ன அது எதுக்கும் அதுவுமே வரலாம். இந்தியில எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் ஃபுல்லானா அப்புறம் என்ன ஒன்றும் புரியலையே. நீங்க எவ்வளவு பேர் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றீங்க? அப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய கையை ஒன்று தூக்குறதுக்கு பிளான் பண்ணுங்கிறீங்க. அப்படி வேணா வச்சுக்கலாமா? நான் என்ன சொல்றது, தேவையில்லை. என்ன யார் இது வரைக்கும் பெரிய முடிஞ்சு கை? ஓட்டிங் சொல்றாங்க. இப்போதைக்கு வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய கை எதுவும் இல்லை. இருந்து சொன்னாலுமே அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு 5 பேருக்கு எதுக்குன்னா, நான் இப்ப 5 பேர் எத்தனை பேர் சாமி இருக்காங்க? சாம் சாம் கேக்குதா? ஹலோ கேக்குதா?
சாம் பேசுறது கேக்குதா உனக்கு? தயால் அவரு பேசுறது? கேட்கல. சாம் நான் கேட்கல பேசுறது கேக்குது ப்ரோ, நீங்க பேச கேக்குது. லிட்டரலா இப்போ எத்தனை பேர்? 7 பேர் இருக்கிறாங்க ஒரு டீம்ல. 8 பேர் இருக்காங்க. 8 பேர். 8 பேருக்கு நான் அதான் சொன்னேன். ஒரு டீம் ஜெயிச்ச டீம் தானே சொன்னாரு NFA அது, இல்ல டீம்ல இருக்கிற ஒரு ஆளுக்கா? எல்லாத்துக்கும் டீமுக்கே ப்ரோ. டீமுக்கேனா அப்போ ஒரு டீம்ல ஏதோ 9 பேர் இருக்கிறாங்களா? எஸ். எப்படி? இப்போ அந்த சப்போஸ் அந்த டீம் ஜெயிக்குது, 9 பேர் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாரை நாமினேட் பண்ணி போறீங்க? மிச்சங்க அப்படியே ஃபுல்லா ப்ரோ. இட்ஸ் நாட் நாமினேஷன். ம் அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு. ஃபுல்லான புரியலையே. இப்போ வந்து இப்போ இது வந்து 2 இது இருக்கு சரியா ப்ரோ? இதுல வந்து டூ திங்ஸ், டூ வேஸ் டு வின். இப்போ என்னன்னா இங்க நெக்லஸ் 2 பக்கம் யாருமே திருடல. ஓகே, ம் 3 டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல யாராச்சும் ஜெயிக்கிறானோ அந்த ஜெயிக்கிற ம் டீமுக்கு வந்து தே ஆல் கெட் இன் டு கேப்டன்சி டாஸ்க் விளாட்றதுக்கு அவங்க எல்லாருமே எலிஜிபிள். அது ஆப்போனன்ட் டாஸ்க்கு, ஆப்போனன்ட் சைடில் இருக்கவங்க யாருக்குமே எலிஜிபிலிட்டி கிடையாது கேப்டன்சி டாஸ்க்கு. இது டாஸ்க் இது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்ல நெக்லஸ் ஒரு தான் திருடிட்டான் அப்படின்னா அந்த ம் திருடின டீமுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ நெக்ஸ்ட் வீக். ஸோ அது ஆப்போனன்ட் டீமு ஃபுல்லாக நாமினேட் ஆயிடுவாங்க அப்படியே. there won't be a nomination process. சூப்பர். அப்ப பிளான் 8 தெரிஞ்சு சேவ் போச்சு. 8 நாமினேட்டட், அதான் கணக்கு. இப்போ வந்து ஒரு சைடு நெக்லஸ் இது 2 சைடு நெக்லஸ் திருட்டாங்கன்னா இதே நாமினேஷன் ஃப்ரீயை வந்து நீ ஜெயிக்கிற டாஸ்க் வச்சு கொடுப்பாங்க. 2 சைடுமே நெக்லஸ் திருட்டாங்க அப்படின்னா முடியும் போது. அப்ப இன்னைக்கு ஒண்ணு காணாம போயிருக்கா? இன்னைக்கு ஒன்று காணாம போயிருக்கு. இப்போ 2 நாள் அதை வந்து இவங்க ஒழிச்சு வச்சு காப்பாற்றணும். பட் திருடினது வந்து உங்களுக்கு வந்து FJ டீம் தானே? FJ டீம். ஆமாம், FJ வந்து போனாட்டி ஒரு ஃபிளாக் ஒழிச்சான் தெரியுமா? ம் ம் அதையே இவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. நேராக கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டானாலே முடிஞ்சிருச்சு வேலை. அந்த ஃபிளாக் ஒழிச்ச இடம் வந்து FJக்கும் வியானாக்கும். ஸோ வியானா இஸ் ஆல்சோ இன் FJ's டீம். ஸோ மறுபடியும் அங்கேயே போய் ஒழிச்சிக்கலாம் அவன். ஆனா எடுத்தவங்க தானே வைக்கணும். பாப்போம் எடுத்தவங்க எங்க இவங்க தானே வைக்கிறாங்க. எடுத்திருக்காங்க. திஸ் டீம் சொல்லி இஸ் டேக்கன் ரைட். டீம் சொல்லுவாங்க எடுத்திருக்காங்க. என்ன சொல்லுவாங்க வேற? தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல எனக்கு காட்டல. ஓகே இல்ல ஓகே, இல்ல மேபி எனக்கு அது சம்டைம்ஸ் பக் ஆயிடும். தாத்தா ஓகே அண்டர்ஸ் பண்ணீங்களா தாத்தா? இல்லப்பா நான் பண்ணலையேப்பா. ஓகே ஓகே தாத்தா. ஓகே தாத்தா. அதான் இது போகுது. நான் போய் ராஜுவோட இது பார்க்க போறேன். எங்க யாருமே முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க திருட. அவ்வளோதான் தாத்தா. இன்னுமும் பக்கத்துல சேரை போட்டு உட்காந்துருக்காங்க தாத்தா. எப்படி முயற்சி பண்ணுவாங்க புரியல எனக்கு. அவங்க விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த வேலையை பார்க்கணும். யாராவது ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லங்க, அந்த எடுக்கணும்னு போகும்போது கேரக்டர் யூஸ் பண்ணி பண்ணாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆஹ் முயற்சி தான். முயற்சி தான் பண்ணும்போது இவங்க புடிச்சு ஜெயில போடணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமா பாக்குறது. ஏன்னா பக்கத்திலே விட்டுட்டு அங்கேயே பரதநாட்டியம் ஆடிட்டு நீங்க சொன்னீங்களே பார்வதி. ஐயோ, ஜெயிலுக்கு போக மாட்டாங்களாமே. ஏதோ காலையில கத்திருந்தாரு லைவ்ல அமித், இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனோம். அது இன்வாலிடு. FJ இன்வாலிடு ரீசன் தாத்தா. அது வேலிடா கூட இல்ல. நீங்க கம்ம போட்டு ஒட்டிட்டு திறக்குதா பாக்கலாம் அப்படின்னு உடனே இவன் திறந்து பார்த்தான், திறக்குது. அது பாத்தீங்களா? கம்ம போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க, அதுவும் கோதுமையை கரைச்சு. வாடகை எடுத்துட்டு அது வந்திருப்பாங்க. என்னதான் அப்பதான் அதுக்கு அவங்க வந்து வியானாட்டை வந்து கேசரி கொஞ்சம் கண்டிதாமான்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒட்டியிருந்தா கூட இருக்கும். கொஞ்சம் எல்லாரும் வாய்க்கும் கொடுத்துருக்கலாம், பசியில இருப்பாங்கல்ல பாவம். வினோத் மறுபடியும் தூங்கிட்டாங்க. ஸோ சபரி எங்கெங்க ஏதாவது செய்யறாரா? நோ, 0 கண்டென்ட்.
அந்த குகை என்னமோ பெட்ஷீட்டை வச்சு குகை மாரி ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணி அதுக்கு அடியில போய் உட்காந்துருக்கிறாரு தாத்தா. உட்காந்துருக்காரா இல்ல அது தூங்கிட்டாரா வெளியில போய் தெரியல. ஒளிஞ்சுக்கிட்டாரு போல. அட்லீஸ்ட் கேமரா போக்கஸ் தூங்கிட்டாரு. கூட வராது அந்த சந்தில. கரெக்டா இது டாக் ஜோன்ல போயிட்டு அந்த பக்கம் திருப்பி எங்க பெட்ஷீட் அந்த வச்சுட்டு கேரக்டரை வச்சுட்டு சாம் என்ன ரகல உள்ளான்னு தெரியுங்களா? பாக்குற லேடிஸ் எல்லாம் அபிராமி அபிராமின்னு போய் டார்ச்சர் பண்ணலாம், துரத்தலாம் எல்லாரையும். அவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களாம் இரிட்டேட் பண்ணி துரத்தி விட்டு வேற யாராவது பிளான் பண்ணி திருடணும். ஹேமந்த் மட்டும் தாங்க கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. வந்து பனானா சாப்பிட்டு போறாரு, எல்லாம் பண்றாரு. யாரு? ஹேமந்த். ஹேமந்தா? அது யாரு? அனில் அனில். அனிலுக்கு பேர் வச்சிருக்காங்க தாத்தா. அனில். ஓ, அனில் பேர் ஹேமந்தா? ஓகே ஓகே. ஸோ அவரையும் கண்டஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அவராவது கண்டென்ட் கொடுக்குறாரு. எங்க அந்த வீட்டுல செட் ப்ராப்பர்ட்டிஸ் கூட நம்ம கண்டஸ்டண்டா சேர்த்துக்கலாங்க. ஆமாங்க, அங்க ஒரு மீச வச்சவர் இருப்பாரு, செமையா கண்டென்ட் கொடுப்பாரு. எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த வேலையை சரியா செய்யறாங்க. சொல்லுங்க பிரகாஷ். பிரகாஷ் பேசுங்க. பேசுங்க. ப்ரோ இன்னைக்கு மதியம் பாத்தீங்களா பிக் பாஸ் போட்டு அம்மாடி அடிச்சு விட்டாரு எல்லாரையும். ப்ரோ இதைத்தானே ப்ரோ இன்னொரு டாஸ்க் டைம் பண்ணாரு, எல்லாரும் உட்கார வச்சு ஒரு அடி அடிச்சாரு, ஞாபகம் இருக்கா? ராஜாராணி டாஸ்க் அப்ப இதே வேலையா போச்சு பிக் பாஸுக்கு. காலில் விழுந்து கண்டென்ட் கேக்குறாரு, அந்த மனுஷன். நம்ம இங்க உட்காந்து எடிட்டட் வெர்ஷன் பாத்துட்டு இருக்கோம், அங்க லைவ்ல பாக்குறாங்களே அவங்க பண்ற அட்டகாசத்துல கடுப்பாயிடும். ஒன்னும் முடியல, என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அப்படி அப்படியே உக்காஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம். எதனா பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா. கேரக்டர் இன்னும் இன்வால்வ் ஆகல, யாருமே உள்ள கொண்டே போல. அது நம்ம பேசுற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் ஆக்டர்ஸ் தானே, ஆக்டர் ஆக போறன்னு வேற சொல்றீங்க. ஒரு இது ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு பண்ண தெரியலன்னு சொல்லி நேரா வந்து துப்பல மூஞ்சில, அவ்வளவுதான். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு இது. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே எப்படியோ எடுத்துட்டான்னு சொல்லிட்டு, அது உண்மையா? நேற்று முடிஞ்சு வச்ச ஒரு வேலை எது முடிஞ்சு? இல்ல எப்படியோ எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. எஃப்சி எல்லாம் எதுவுமே பண்ணல, எஃப்சி சும்மா தூங்கிட்டு இருக்கான் ஜாலியா. இல்ல இல்ல, நான் உள்ள இது ஜாயின் அது அந்த கோடி டாஸ்க், அந்த ஃபிளாக் கோடி டாஸ்க் அது. அதான் நான் அதே இன்னும் இவங்க கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது அந்த ஒளிச்சடா அப்படி. அடுத்து இது நெக்லஸ் எடுத்தாங்கன்னா அங்க போய் ஒளிச்சிட்டாங்கனாலே போதும். தெரியுது, அதான் நான் தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வியானாவும் அவனும் சேர்ந்துதான் போய் ஒளிச்சு வச்சாங்க, அது இன்னமும் கண்டுபிடிக்கல. சோ ஹை சான்ஸ் எடுத்தாங்கன்னா செமையா இருக்கும் இதுக்கு. ஆனா தெரியல ப்ரோ, யாருமே ஒரு டீம் கோஆபரேஷனே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. 2 டீமும் சொல்லிட்டாங்க 8 பேருக்கு உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த 8 பேர் சேர்ந்து ஒரு இன்வால்மெண்டோட எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை கூட பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு பண்ணுங்கடான்னா அதுவும் முடியல இவனுங்களால. என்னதான் பண்ண போறாங்களோ, நோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், நோ டீம் பெர்ஃபார்மன்ஸ், நத்திங். இப்ப வேற போட்டு திவ்யா எப்போ அந்த இது திவ்யா ஃபைட் வர போகுதுன்னு தெரியல. அப்ப வந்துருச்சு, நான் வந்து டீம் இது டாஸ்க்கை முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எப்பா நீங்க ஆடினது போதும் கிளம்புங்கடான்ற போறாருன்னு நினைக்கிறேன். 3 நாள் நடக்குமான்னு தெரியல. நிறைய பேரு பிராங்கா அப்படின்னு டிஎல்ல போட்டுட்டு இருக்காங்க தெரியல. இல்ல ரம்யாவெல்லாம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு, காலில் எல்லாம் போய் விழுது, பிராங்குக்கா போய் காலில் எல்லாம் விழுந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை அது ஒருவேளை ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்றாங்களோ இந்த டீம், சண்டை பாசிபிளி அந்த மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. ஆனா அதை பார்க்கும்போது இவங்க ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திவ்யாவை ட்ரிகர் பண்ண விட்டு அப்படியே கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணி யாருன்னு எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. தெரியல, அது ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். இல்ல ப்ரோ, எதுனா இருந்தா தானே ப்ரோ நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட வருத்தத்தையே தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி யாரையும் பாராட்டுற மாதிரி நடக்கவே மாட்டேங்குது ப்ரோ.
ஒரு நாளாச்சும் நானும் நடக்கும், யாருன்னா பாராட்டலான்னு பாக்குறேன். ப்ரோ பாராட்டுறத விடுங்க. இது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள நினைச்சாதான் எனக்கு என்ன நினைக்குதுன்னு தெரியல. இது யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது இந்த சீசனு. கேவலமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பிபிஏ முடிப்பீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இந்த 9 சீசன்ல. நான் வந்து எப்படின்னா ப்ரோ, இப்போ யாருன்னா வந்து எனக்கு வந்து நான் இந்த கண்டென்ட்ல நான் போடலாம் மாட்டேன். யாருன்னா போடுறாங்கன்னும் போது அதுல வந்து உண்மை இருந்ததுன்னா ஓகே ஃபைன் அப்படி சொல்லலாம். உண்மை இல்லாத பட்சத்துல வந்து நான் வந்து அவங்கள போயிட்டு நான் பேஷ் பண்ற மாதிரி போட மாட்டேன். இந்த மாதிரி பண்றாங்க, இதை வந்து டிபி டீம் கேட்பாங்களா மாட்டாங்களா, இது பண்றது நியாயமா, இது பண்றதுக்கு சரியா தப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ரிப்ளை மாதிரி போடுவேன். மற்றபடியெல்லாம் நமக்கும் வந்து என்னன்னா யாரையும் போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு பர்சனல் இது மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து போடுறாங்க, அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆனா என்னன்னா அட்டாக் மாதிரி போகக்கூடாது யாருமே. இவங்க பண்றது தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லக்கூடாது. இருக்கிறது கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா போட்டாங்கன்னா ஓகே சப்போர்ட் பண்ணலாம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ, பார்ப்போம். இது லைவ்ல போய் பார்த்தா தான் தெரியும் இதுக்கப்புறம் எதனா நடக்க போகுது என்னன்னு. இப்போ வேற ஆமா, இன்னும் வரலையே. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வேற வருது போல, பிசிக்கல் அதான் டாஸ்க். அதான் அவங்க ஜெயிக்கிறாங்க போல இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியலையே. எப்படி இந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க, மாடர்ன் சினிமா தான் வின் பண்ணுவாங்க. கனி டீம் கமருதீன் ஜெயிச்சிருக்கு. போயிருக்கான் உள்ள. கனி டீம் ஜெயிக்கிறாங்க போல இருக்கு. ஓ ரெட்ரோ. ஆனா நேத்து இதுல போடவே இல்லைல்ல ப்ரோ, நம்ம அந்த டாஸ்க் முடிஞ்ச ரிசல்ட் வந்து 1 ஹவர்லயும் வரலன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னைக்கு எதனா போடுவாங்களோ நேத்து முடிஞ்ச டாஸ்க் நைட்டு. இன்னைக்கு கண்டினியூ ஆகும். ஆமா, அந்த ஃபைட்லாம் வேற ப்ரோமோல வந்திருக்கு ஃபர்ஸ்ட். யாரு திவ்யாக்கும் அது வினோத்துக்கும் நடந்த ஃபைட் காலைல நடந்தது தானே அது. நைட்டே நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. நேத்து நைட்டு வந்து பிராங்க் மாதிரி போயிட்டு பேய் மாதிரி சொல்லிட்டு பண்ணது அது நேத்து நைட்டு 2 மணிக்கு நடந்தது. அது நான் லைவ்ல பார்த்துட்டு தான் படுத்தேன். இல்ல அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து இதுதானே, காலையில இந்த ஆதிரை சண்டை அதுதானே காட்டினாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஆமா ஆமா, நைட்டு நடந்தது தானே அது, காலையில அது காலையில. ஆனா நான் அதை பார்க்க முடியல, எழுந்திருக்கவே இல்லை அந்த டைம்ல, லேட்டா படுத்ததால. தெரியல, பார்ப்போம். இவங்க ஒன்லி ஃபைட் மட்டும்தான், ஃபைட் கண்டென்ட் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது இந்த சீசன்ல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வர்ஸ்ட். லாஸ்ட் டைம் வர்ஷினியா அவங்க பண்ணது கூட பண்ணல ப்ரோ இந்த டைம் யாருமே. அவங்களாச்சும் கொஞ்சம் பண்ணாங்க அந்த பிரின்சிபல் டாஸ்க், அந்த இது வர்ஷினி ரியா. இத்தனைக்கும் வர்ஷினி வந்து அவங்க ஆக்டிங் அந்த ஸ்கோப் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்களே சூப்பரா பண்ணாங்க. இவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி இப்படின்றாங்க, பட் தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தி சான்ஸ். ஓகே ப்ரோ. வேற யாராவது பேசணும்? எங்க இவ்வளவு திட்டு வாங்கி எல்லாம் சோர்வா உட்காந்துருக்காங்களே. பச்சரிசியில சாப்பாடு சாப்பிடுறாங்களா தாத்தா, அதான் தாத்தா. அது கட் பண்ணா சரியாயிடும். அது வேற பாத்தீங்களா மண்டே ஆனா எவ்வளவு வருதுன்ட்டு, பாக்கெட்டா வருது. ஹலோ, சொல்லுங்க தாத்தா. இவ்வளவு திட்டு வாங்கியும் எல்லாம் சோர்வா உட்காந்துருக்காங்களே, சொன்ன உடனே என்ன தூக்கி போட்டுருச்சு. இல்ல தாத்தா, பச்சரிசி பாக்கெட்டா வருது இல்ல தாத்தா திங்கக்கிழமை, அதனாலதான் சோர்வா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கண்ணதான் கட்டுவாங்க. இதுல ஏதோ கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காரு, பாப்போம்.
டாஸ்க் லெட்டர் கூப்பிட்டு படிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதுல ஏதோ இவன் கேட்டிருக்கான். சொல்லுங்க தாத்தா. அதில் ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். அதில் கேட்குறாரு இவர், பிக் பாஸ் என் கேரக்டர் எப்படி போகுது பிக் பாஸ், நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா பிக் பாஸ் அப்படின்னு ஒன்று. தெரியாது, எனக்கும் உங்களுக்கும் பர்சனலாக எதுவும் கிடையாது. சூப்பராக சொன்னார். செம்ம கடுப்புல இருக்கார் பிக் பாஸ். பிக் பாஸுக்கு பயம், பர்சனல் சொன்னால் கை போட்டு வரோம், அதுக்காக மாட்டி விட்டார். சரி சரி, விக்னேஷ் நைட்டு போட்டுக்கலாமா? டாஸ்க் வேற ஸ்டார்ட் ஆகும்.